நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாயா பிகினர்ஸில் வந்து நம்ம வந்து தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா பில்ட் யுவர் ஃபர்ஸ்ட் மாடல். நம்ம வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸோட ஒரு கேன் வந்து அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மாயாவில் வந்து பேசிக்காக என்ன ஒர்க் பைப்லைன் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள டுட்டோரியல் இதுக்கு முன்னாடி உள்ள டுட்டோரியல் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து டுட்டோரியல் போட்டிருக்கு, அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த டுட்டோரியல்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மாயாவோட ஒர்க் பைப்லைன் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒர்க்கிங் பைப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக வந்து ஒரு மாடல் பண்ணணும்னா ஸோ அதோட ரெஃபரன்ஸ் இமேஜ், அதோட டைமென்ஷன் எவ்வளோ, அதோட வித் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டாவெலாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாடல் பண்ணுறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளூ பிரிண்டை பேஸ் பண்ணி தான் இது எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்தில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டேட்டா கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து மாடலிங், அந்த கிடைச்ச டேட்டா வச்சு மாடல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு இது மேலே இதை ரெஃபரன்ஸாக வச்சு இதை வந்து ஒரு மாடல் 3D மாடலாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூவி லேஅவுட், அதை வந்து யூவி பிரிப்பாங்க. ஸோ யூவி பிரிக்கிறதுனா என்னென்ன நம்ம தனியாக ஒரு டுட்டோரியலே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. டெக்ஸ்சரிங், அதுக்கு மேலே வந்து நம்ம மாடல் பண்ணியாச்சு, அது மேலே வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணணும். நம்ம அதில் கொக்கோகோலான்னு ஒன்று எழுதணும், இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் நேம் எழுதணும். அப்படிங்கும்போது மேலே வந்து அது வந்து இந்த டெக்ஸ்சர் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதேமாதிரி ஷேடிங்னா அது என்ன, அந்த பாட்டில் வந்து இந்த எதில் இருக்குது, அலுமினியம் பாட்டிலா, இல்லை ஸ்டீல் பாட்டிலா, இல்லை கிளாஸ் பாட்டிலா, இல்லை வந்து ஒரு மரத்தில் ஆனதா, என்ன சர்ஃபேஸ், அது என்ன மெட்டீரியலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஷேடிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அந்த பாட்டில் வந்து அனிமேட் ஆகணுமா, எந்த மாதிரி அனிமேஷன் ஆகணும், எவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், எவ்வளோ ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அனிமேஷனை வந்து நம்ம அனிமேஷன் பண்ணுவோம். இது வந்து நம்ம பாட்டிலுக்கு தான் சொல்லுவோம். நார்மலாக வந்து வெளியில் வந்து பைப்லைனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேரக்டர் அனிமேஷன், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆப்ஜெக்ட் அனிமேஷன் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் பண்ணுவாங்க, அனிமேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் வைப்பாங்க. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா நம்ம லைட் வைப்போம்ல. ஸோ லைட் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெப்த்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம லைட் வைப்போம். நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைட்டை வந்து அதுக்கு செட்டப் பண்ணி ஸோ அதுக்கான இன்டென்சிட்டியை நம்ம ஏற்றி இறக்கி நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரிங், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணி அது இமேஜ் ஃபார்மேட்டை எடுத்து அந்த இமேஜ் சீக்வன்ஸை நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்லையோ இல்லை எதனால கம்போசிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம வந்து ஃபைனல் மூவியாக எடுப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாயாவோட ஒர்க்கிங் பைப்லைன். இப்படி தான் உங்களுக்கு அனிமேஷன் ஃபிலிம்னா வருது. இல்லைனா இது வந்து 2 சிங்கிள் இமேஜாக போட்டு கூட நமக்கு நார்மலாக ஜேபெக் இமேஜாக எடுத்து நம்ம வந்து பிரிண்டிங் யூஸு இது மாதிரிக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி வாங்க டுட்டோரியலுக்கு போவோம். நம்ம வந்து ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்த டுட்டோரியல் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம்.